ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர் டைரி. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி ரசகுல்லா செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 லிட்டர் பாலை வந்து தண்ணி இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்கலாம். இது போல் பொங்கி வரும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சதுக்கப்புறம் 1/2 லெமனை வந்து அதில் புழிஞ்சு விடுங்க. உங்கள்கிட்ட சின்ன சைஸ் லெமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க, பால் வந்து நல்லா திரண்டு வந்திருக்கு. இது போல திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ துணி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் லெமன் ஆட் பண்ணனால அதோட டேஸ்ட் வந்து இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்பயும் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ரசகுல்லா வந்து உடையாமல் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 3 பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 பவுல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது ஒவ்வொரு உருண்டையாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா உருண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தட்டும் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.